சொன்னீங்க கர்நாடக சங்கீதம் ஒரு பக்கம் இருக்கு பட் வெஸ்டர்ன் கல்ச்சரும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஹவு டு யூ see that? If you take the ecosystem of professionals, it is a very big system, very big diverse field. Underwater போர்த்த அந்த ரூபீஸ் அண்ட் பேர்ல்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த சங்கீதத்தில் கொஞ்சம் ஆழமாக போர்த்த சில விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் அபிஷேக் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் சினிமாவில் பெருசாக பாடல்கள் பிகாஸ் ஜஸ்ட் கியூரியஸ் பாடியிருக்கேன். சினிமாலையும் நான் பாடின பாட்டு இல்லாமல் கர்நாடிக் தான் ஆக்சுவலாக. ராமானுஜர் பற்றி படம், அதுக்கு ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். கேட்குறவங்களுக்கு இது சினிமா மியூசிக்கு கர்நாடிக் மியூசிக்னு பிரித்து பிரித்து கேட்குறாங்க தவிர மியூசிஷியன்ஸுக்கு வந்து அந்த பிரிவே கிடையாது. கல்ச்சரில் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க வந்துட்டே இருக்கும். அது ஒவ்வொரு தடவையும் பார்க்குறத புது புது டீட்டெயில்ஸாக வரும். அதே மாதிரி தான் இந்த சங்கீதம் வந்து அதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்து படிச்சுட்டு கேட்டிங்கன்னா கேட்க அதே சேம் மியூசிக்கை கேட்க அதுலேயே இன்னும் விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஹாய், நான் விஜய் பரத் அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கர்நாடக சங்கீத உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அண்ட் ரொம்பவும் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒருத்தர். ஸோ வி ஹாவ் அபிஷேக் ரகுராம் வித் அஸ் டுடே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? குட், சூப்பர். ஸோ கிரேட் டு ஹேவ் யூ இன் அவர் ஷோ டுடே. அண்ட் சார், உங்களுடைய ஜேர்னி பொறுத்து பார்க்குறப்போ இட்ஸ் பீன் லைக் 30 years யூ ஆர் இந்த இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த இசை உலகில் கிட்டத்தட்ட 30 years இருக்கீங்க. 1994 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். ஸோ இந்த 30 years ஆஃப் ஜேர்னி எப்படி இருக்குது அண்ட் ஏதாவது மாறி இருக்கா இந்த மியூசிக்கல் ஃபீல்டில்? நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. பட் த ஒன் திங் தட் கண்டினியூஸ் டு பி தேர் இஸ் வந்து என்னென்னா முக்கியமாக இருக்கிறது வந்து தேடல். அது ஆரம்பத்துலேருந்து 30 வருஷம் இல்லை எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சர்ச்சில் வந்து நம்ம ஜர்னி போக நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ எவ்ரி ஆர்டிஸ்டோட ஜர்னியில் அதுதான் ஐ திங்க் முக்கியமான விஷயம். அந்த டிஸ்கவரி ஆஃப் அந்த ஆர்ட்டில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அபிஷேக் ரகுராம் அவருடைய அந்த பேக்ரவுண்டை பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக மிருதங்கம் அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. பட் மல்டிபிளாக வயலின் அண்ட் மிருதங்கம் மியூசிக்கலாக இருந்தாலும் ஏன் அபிஷேக் ரகுராம் பர்டிகுலராக வோக்கல் சைடை சூஸ் பண்ணார்? அபிஷேக் ரகுராம் வோக்கல் சூஸ் பண்ணல, அது நேச்சுரலாக வந்த சாய்ஸ் தான். ஓகே. ஸோ அது வந்து சின்ன வயசுலேயே பாட ஆரம்பிச்சதுனால மிருதங்கமும் கற்றுனேன். பட் அப்படியே நேச்சுரலாக பாட ஆரம்பிச்சதுனால அது ஒரு நேச்சுரல் சாய்ஸ் தான், ஆர்கானிக்காக வந்துடுது. அது வந்து வோக்கல் சூஸ் பண்ணி பாடணும் அப்படின்னு பாட வைக்கல, தானாக பாட ஆரம்பிச்சது அப்படியே கற்றுண்டு வந்துடுது. அவ்வளோதான், அதை அப்படியே கண்டினியூ பண்ண அவ்வளோதான். பட் மோஸ்ட்லி வந்து உங்களை இந்தியாவில் பார்க்கவே முடியல, மோஸ்ட்லி அப்ராடில் தான் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க. ஸோ அங்கே எந்த அளவுக்கு அந்த மியூசிக்கான அந்த ஆர்வம் இருக்குது கர்நாடக சங்கீதத்தின் மேலே? அப்படி இல்லை, ஆக்சுவலி மோஸ்ட்டாக இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே. அப்ராடை விட. ஓகே. ஏன்னா அது எப்படின்னா ஓவர் த இயர்ஸ் இந்தியாவில் வந்து இப்போ இன்னும் இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் பிளேசஸில் இந்த மியூசிக்கை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஸோ முன்ன ஒரு 60 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பிளேசஸ் இன் இந்தியா தட் ஹேட் கர்நாடிக் மியூசிக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் அப்ராடு வந்து ஆஃப்கோர்ஸ் அப்ராடு வந்து இஸ் வோக்கல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மெயின்லி யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா அந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மைட் ஆல்சோ பி இன் யூரோப் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்தியாவில் நவ் இட்ஸ் இன் அ லாட் ஆஃப் பிளேசஸ், ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. ஸோ தட் இஸ் தி குட் திங் ஆக்சுவலி. பட் இந்த 30 yearsல அதுவே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துருக்க முடியும்ல இந்த ஒரு அதுதான். தட் இஸ் ஆக்சுவலி a very important transformation where the number of places இந்த மியூசிக் எங்கெல்லாம் நடக்கிறது பார்க்குறச்ச அது மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது, which is a good thing. ஓகே. பட் கர்நாடிக் ஃபீல்டுன்னு பார்க்குறப்போ அது ரொம்ப ரிசர்வ்டாக இருக்குது. லைக் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நபர்கள் அப்படின்றப்போ என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு கட்டத்தில் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்குன்னு நினச்சாங்க. பட் யூ சே இட்ஸ் இன்க்ரீசிங் வேர்ல்டு, லைக் இந்தியா சைட்லேயே ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது சினிமேட்டிக் சாங்ஸுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கர்நாடக சங்கீதத்துடைய இனிஷியலை விட
இப்போ இந்த டைம் பீரியட்ல சினிமேட்டிக் சாங்ஸ் உடைய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆடியன்ஸ் சேஞ்சஸ் இல்லையா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஆக்சுவலி இது ரொம்ப மாறி இருக்கு. அது ஏன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சினிமா மியூசிக்கில் அதோட பேஸும் சரி, இல்லை அதுக்குள்ளே ஆக்சுவல் கான்டென்ட்டும் சரி, நிறைய கர்நாடிக் மியூசிக் வந்துடுது. இப்போ நிறைய கர்நாடிக் டியூன்ஸ்லேருந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஜனங்கள் இப்போ கர்நாடிக் சங்கீதமும் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டாக இந்த பாட்டு நம்ம இதில் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் சவுத் மாத்திரம் இல்லாமல் நிறைய வெஸ்ட், ஈஸ்ட், நார்த் எல்லா இடத்துலையும் முன்ன நீங்கள் சொல்கிற சினிமாக்கு அந்த தாக்கம் வந்து ஜாஸ்தி இருந்தது வந்து இப்போ வந்து முள்ள கர்நாடிக் மியூசிக்கும் ஆல் ஓவர் இந்தியா வந்துருச்சு. அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து இந்த மியூசிக் பாடுறாங்க, வாசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இட்ஸ் a வெரி என்கரேஜிங் சைன். ஸோ அதனால இட்ஸ் ஸ்ப்ரெடிங் எவ்ரிவேர். மோர் பீப்புள் ஆர் டேக்கிங் டு இட் தேன் ஐ திங்க் earlier. ஈவன் அப்ராட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மியூசிக் நிறைய பேர் கற்றுக்குறாங்க, எல்லாரும் வாசிக்கிறாங்க. நிறைய there are a lot of people doing it than before. இப்போ நீங்க இந்தியன்ஸ் நிறைய பேர் அப்ராட்ல கத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின். ஏன்னா இப்போ லிசனிங் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கிறச்சு அது வேற. பட் அந்த கத்துக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? லைக் NRIs. லைக் இது வந்து கற்றுக்கிற லிசனிங் ஆர் லேர்னிங் பர்ஸ்பெக்டிவில் there is no difference between NRI or resident India or எல்லாம். It doesn't matter. Whoever wants to learn the music is learning it. அவ்வளோதான். ரைட்டா? அது அந்த கல்ச்சரோட எக்ஸ்போஸ்டா இருக்காங்க இல்லையா? லைக் வெஸ்டர்ன் கல்ச்சரோட இருக்கிற போது இல்லை, இன்னைக்கு என்ன மாறிடுச்சுன்னா இது வந்து இந்தியன்ஸ் மாத்திரம் கற்றுக்கல, இது எல்லாருமே கற்றுக்குறாங்க. இப்போ ஈவன் வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஏஷியன்ஸ், வெஸ்டர்னர்ஸ் எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஓகே. அதனால தான் சொல்கிறேன், அந்த வித்தியாசங்கள் வந்து இன்னைக்கு இல்லை. என்ஆர்ஐஸ் இங்கே இருக்கிறவங்க, பிகாஸ் அந்த கற்றுக்கிறவங்கள வெளியூர்காரங்களே எப்படி கற்றுக்கிறாங்கன்னா இங்கே வந்து இருந்து இந்த கல்ச்சரில் ஊறி என்ன இருக்குது பார்த்து அப்படி கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது. ஓகே. அதனால தி குட் திங் அபவுட் டுடேஸ் சீன் இஸ் தட் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு லேர்ன். ஓகே ஓகே. அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, பாரபட்சம் இல்லை. ஓகே. அண்ட் வோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க நிறைய வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய லாங்குவேஜ் மியூசிக் லைக் வோக்கல்ஸ் வேணாம், மியூசிக்காக சொல்கிறீங்களா? ஓகே, மியூசிக் தான். வோக்கல்ஸ் மியூசிக்கில் எல்லாமே இருக்குது, வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்குது, அது பிரிக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ஸ்பெசிஃபைடாக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இந்த சாவுடைய ப்ரொனவுன்சியேஷனை வந்து கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன் திஸ் வோக்கல் கிளாஸில் கற்றுக்கிறது இல்லைன்றதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்படி சொல்லலை, ஆரம்பிக்கிறத இது கொஞ்சம் டெக்னிக்கலாக போயிடும், பரவாயில்லையா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சங்கீதம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சப்தஸ்வரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த சரிகமா பதனி, அதில் வந்து இந்தியன் மியூசிக்கில் வந்து டானிக் நோட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நோட் வந்து சா. ஸோ அந்த சாவோட பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெசன். அதனால தான் அதை வந்து நிறைய பாட சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஒருத்தர் பாட ஆரம்பிக்கிறது இந்த சா வந்து அந்த என்ன பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து தொண்டையில் வந்து இப்போ சிங்கிங்கில் வந்து வாட் டு சிங், ஹவு டு சிங் ரெண்டு இருக்குது. அது ரெண்டும் கற்றுக்கணும், என்ன பாடணுங்கிறது கற்றுக்கணும், எப்படி பாடணுங்கிறதும் கற்றுக்கணும். அதில் வந்து இந்த ஒவ்வொரு நோட்டு சா மாத்திரம் எல்லா சப்தஸ்வரங்களும் எல்லா நோட்டுமே அது எங்கே வந்து நம்மளுக்கு அது பாடி 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 வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காரும். அதில் முதல்ல டானிக் நோட் வந்து ஷட்ஜம் சா, அதனால அதை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுதான் அதில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இந்த ஆரம்பத்துக்கு பேசிக்காக. ஓகே ஓகே. அண்ட் மியூசிக்கலாக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. நிறைய இந்தியன் மியூசிக்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அப்ராட் சைடில் ரொம்பவே ரசிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தாண்டி வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் உடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அண்ட் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க கர்நாடக சங்கீதம் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு, பட் வெஸ்டர்ன் கல்ச்சரும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஹவு டு யூ see that? இல்லை, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு இல்லை பதில் இருக்குது. ஓவர் 30 இயர்ஸ் கர்நாடக சங்கீதமே நிறைய மாறி இருக்கு. ஸோ இப்போ என் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கலாம் ஆப்வியஸ்லி நாங்கள் எல்லா மியூசிக்கும் கேட்போம்.
ஸோ அப்படி கேட்கறதுனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நாங்கள் பாடுறதுலேயும் இருக்கும். ஸோ அதனால அது வந்து அது இயற்கை. அதனால இன்னைக்கு வந்து பிகாஸ் ஆஃப் லைக் எவ்ரி அதர் ஃபீல்ட் தேர் இஸ் குளோபலைசேஷன் இன் மியூசிக் ஆல்சோ. அதனால அந்த பிரிவு, அதாவது கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்ங்கிற ஒரு பிரிவு ஆர் இந்தியன் மியூசிக்ங்கிறது எவ்ரிபடி இஸ் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கொலாபரேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் வார்த்தை எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அதனால இன்னித்தோட காலகட்டத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் ஹேஸ் டு நோ எவ்ரி திங். ஸோ கர்நாடிக் மியூசிக் பண்ணலாம், பட் வெஸ்டர்ன் மியூசிக் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கேப், பேசிக்கலி வாட் ஐம் சேயிங் இஸ் தட் கேப் இஸ் பிரிட்ஜிங், ஓகே, which I think was far more 30 years before. இப்போ இருக்க அந்த கொலாபரேஷன்ஸ் மேபி இந்த இன்டர்நெட் அண்ட் இந்த ஒரு ஆமாம், இன்டர்நெட் கொலாபரேஷன்ஸ் நிறைய இன்னைக்கு வெஸ்டர்ன், நிறைய கர்நாடிக் இந்தியன் மியூசிஷியன்ஸ் வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க, ரிவர்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் இட் இஸ் அந்த ஒரு நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்குது, வெஸ்டர்ன் மியூசிக்கோட ஓரளவு நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குது. அதனால அந்த கல்ச்சர் இங்கே வருதுங்கிறது ஒன்று, பட் அந்த கல்ச்சர் வர்றதுனால அந்த மியூசிக் தெரியுமாங்கிறது அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மியூசிக்குக்கும் அந்த கல்ச்சர் இஸ் ஒன் திங், பட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் அதோட டெக்னிக்காலிட்டிஸ் தெரியணும், அதுக்கு நாலேஜ் வேணும். ஸோ தட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். ஓகே ஓகே. ஸோ கர்நாடக சங்கீதம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பார்க்குறவங்க இது வந்து ஒரு சர்டன் ஏஜ் குரூப்கான ஒரு இசையாக இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் மியூசிக்காக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் இசை வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கு. 70s ஒரு வாட்டி, 80s ஒரு வாட்டி, 90s ஒவ்வொரு இடங்களையும் சவுண்டிங்ஸ் மாறிட்டே இருக்குது. இப்போ கர்நாடக சங்கீதம் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம அதை வந்து மாற்றிக்க முடியுமா, இல்லை நம்ம மாற்றுறோமா, இல்லை அது அப்படியே தான் இருக்கா? இல்லை, மற்றது இப்போது எல்லாமே மாறிடுச்சு, கர்நாடக சங்கீதமும் மாறிடுச்சு. அதனால் மாற்றம் எல்லாத்துலேயுமே இருக்குது, இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அதனால அது வந்து அந்த மாற்றம் நம்மளுக்கு அதை பார்த்தோமா, நம்மளுக்கு தெரிஞ்சுதாங்கிறது ஒரு விஷயம். அந்த மாற்றத்தை பற்றி பேசினோமா, யார் பேசினாங்க, என்ன பேசினாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து நீங்கள் எந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தாலும் எல்லா ஏஜ் குரூப்பும் இந்த சங்கீதம் கேட்டாங்க. ஓகே, ரைட்டா? அதனால் அது வந்து நீங்கள் சொல்கிற இப்போ குறிப்புகள்லாம் வந்து அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச யானையோட கதை தான். இந்த யானை வந்து இந்த பிளைண்ட் மேன், 5 or 6 பிளைண்ட் மேன் வந்து யானையை போய் பார்த்தாங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் வாலை பற்றி பேசினார், ஒருத்தர் காலை பற்றி பேசினார், ஒருத்தர் தும்பிக்கை பற்றி பேசினார். பட் யானைங்கிறது என்னது, அதோட முழுமை என்னது, அதுதான் விஷயம். அதனால் இந்த குறிப்புகள்லாம் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி பாக்கெட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்து சொல்கிறது ஒன்று. பட் கர்நாடிக் மியூசிக் இன் இட்ஸ் என்டையரிட்டி, அந்த சிஸ்டம் ஒரு அதோட ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப வேறு. ரைட்டா? அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஏன்னா அது இட்ஸ் அ வெரி, அது இஃப் யூ டேக் த ஈகோ சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ், இட் இஸ் அ வெரி பிக் சிஸ்டம், வெரி பிக் டைவர்ஸ் ஃபீல்டு. அதனால அதில் வந்து எல்லா விதமான ஜென்ரேஷன் இருக்காங்க, அதில் வந்து நிறைய மாறி இருக்குது. நீங்கள் சொல்கிற சவுண்டிங்லாம் மாறி இருக்குது, எல்லாமே மற்ற எல்லா மியூசிக் மாதிரி தான், எந்த மியூசிக்குமே மாறாமல் இல்லை. ஏன்னா அது சேஞ்ச் இஸ் நெசசரி, நத்திங் ஒர்க்ஸ் வித்வுட் சேஞ்ச். ஓகே, பட் அந்த சேஞ்சை வந்து இன்னைக்கு இருக்க ஜென் அடாப்ட் பண்ணிப்பாங்க, பட் இந்த ஓல்ட் ஜென் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அந்த சேஞ்சை கொண்டு வந்ததே அவங்க தான். இந்த ஜென் கொண்டு வரல சேஞ்சை, ஓகே, கொண்டு வந்ததே அவங்க தான். ஓகே. அதனால அது நம்ம வந்து நம்ம வேலை இங்கே என்னன்னா அந்த சேஞ்சை புரிஞ்சுக்கிறது. அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம கொண்டு வரல. அவங்க 50-60 வருஷமாக பண்ண சேஞ்சஸ் தான் அது. அது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோமா, அவ்வளோதான் விஷயம். அண்ட் நீங்கள் ஒரு ஜானரே தனியாக உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டுப்பேன். ஸோ கேன் யூ டெல் மீ அபவுட் தட்? இல்லை அப்படி அது வந்து லிட்ரல் சென்ஸில் புரிஞ்சுக்கிறது. ஜானரோட இட் இஸ் தி இன்டென்ட் ஆஃப் த மியூசிக் விச் இஸ், அது எல்லாருக்கும் இருக்குது. யாரும் எந்த நபர் பாடினாலும் அவங்க சங்கீதத்தில் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க, அந்த ஒரு இன்டென்ட் இருக்குது. அது என்னங்கிறது தான் விஷயம். அதுவும் மாறும், சங்கீதம் மாறுற மாதிரி அந்த இன்டென்ட்டும் மாறும். ஸோ அது நம்மளுக்கு பாட வந்து விஷயங்கள் தெரிய வர அந்த இந்த அண்டர் வாட்டர்
போகிறத அந்த ரூபீஸ் அண்ட் பேர்ல்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த சங்கீதத்தில் கொஞ்சம் ஆழமாக போகிறத சில விஷயங்கள் கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம சில விஷயங்கள் சொல்ல நினைப்போம். அப்படி இல்லை சொல்ல வரைச்ச இந்த மாதிரி ஒரு ஜானருக்குள்ளேயே சப் ஜானர் மேபி உருவாகும் அந்த மாதிரிலாம். ஸோ இவென்ச்சுவலாக ஒரு மியூசிஷியனோட கிரேட்னஸ் எங்கே வருதுன்னா கான்ட்ரிபியூஷன், ரைட்? அவர் இந்த சங்கீதம் இல்லை, எந்த சங்கீதம்னாலும் எந்த கலைஞனாலும் அந்த கலைக்கு அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார், அவ்வளோதான் விஷயம். அங்கே தான் கிரேட்னஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். அண்ட் அபிஷேக் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் சினிமாவில் பெருசாக பாடல்கள் பாடலாம். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் கியூரியஸ், பாடியிருக்கீங்களா இல்லை தே கால்ட்? பாடியிருக்கேன். அதனால் அது பாடலன்னு இல்லை, பாடியிருக்கேன். அண்ட் சினிமாலையும் நான் பாடின பாட்டு இல்லாமல் கர்நாடிக் தான் ஆக்சுவலாக. ஓகே, அது ஒன்று. அது ஒன்று ப்ளஸ் அது ஓவர் த இயர்ஸ் வந்து ஐ திங்க் எப்படி ஆயிருக்குன்னா, ஒன் திங் இஸ் நிறைய ஆல்பம்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் கர்நாடிக் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஒன் திங். அண்ட் தட் வில் ஆல்வேஸ் பி அன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதர் மியூசிக் பண்ணோங்கிறது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் அது ஒரு பேரடாக்ஸ் மாதிரி. ஏன்னா அதை பண்ணுறச்ச தான் இந்த சங்கீதம் இன்னும் புரியுது, அதுவும் இருக்குது. ஸோ அது நீங்கள் சொன்ன அந்த 30 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாடினதில் இந்த புரிதல், இந்த சிஸ்டம் ஒரு புரிதல் வந்து இன்னும் ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும். அது பண்ணுறச்ச அந்த சங்கீதம் மேலே அந்த மோகம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஓகே ஓகே, அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. ஓகே, அதனாலேயே அது வந்து எதுவுமே பாட வேண்டாம்னு வைக்கல. இதெல்லாம் நேச்சுரலாக நடந்த விஷயங்கள் தான், அவ்வளோதான். அந்த சினிமா சைடில் உங்களோட பாடல்கள் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா கேன் யூ லிஸ்ட் இட் அவுட்? ஐயோ, அது ரொம்ப சம்திங் மறக்க முடியாத ரெக்கார்டிங் செஷன். நான் பாடினதில்ல. நீங்கள் பாடினதில்ல? நான் அவ்வளோ சினிமாலேயே பாடல சார். நான் பாடினது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் அதான் நான் ஒரே ஒரு செஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன். அந்த படம் வரல வெளியில். ஓகே, ராமானுஜர் பற்றி படம். அதுக்கு ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன். அந்த ஒரு பாட்டு தான் அது வேற ஒரு டான்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனில் ராஜா சாருக்கு திருப்பி பாடினேன். ஸோ இந்த சினிமாவில் அவருக்கு பாடின பாட்டு வந்து கர்நாடிக் தான், தோடி ராகத்திலே அமைஞ்ச பாட்டு வந்து அந்த அதான் நிறைய இப்போது அவரை பற்றி எல்லாரும் அவர் ஃபேன்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ இது அவர் ஒர்க் பண்ணுற விதம், அவர் மியூசிக்கில் இருக்கிற விதம், நம்மளுக்கு அந்த சங்கீதத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிற விதம், அதெல்லாம் வந்து இவ்வளோ பேர் நம்ம எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கோம். இப்படி சொல்லுவார், அப்படி பண்ணுவார், இப்படி இருப்பார் அப்படின்ட்டு. அது நேர்லேயே பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஓகே, வாவ். ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சைடாக இருக்குது, இது ஒரு சைடாக இருக்குது. பட் இசைன்றது ஒன்று தான். பட் நம்ம வந்து அதை ஒரு சைடாக பிரிச்சுக்கிறோம் இல்லையா? ஆமாம்மா, அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது கேட்குறவங்க தான் பிரிக்கிறாங்க. பாடுறவங்களும் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். அது சினிமா, கர்நாடிக்கு எல்லாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சினிமாவில் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் பொறுத்த இசை பற்றி தான் பேசுவோம். நாங்கள் பேசுகிறப்போ இந்த சினிமா கர்நாடிக்குங்கிற பிரிவு கிடையாது. ஒரு காமன் மேனுக்கு அது இருக்கும். ஆமாம், கேட்குறவங்களுக்கு இது சினிமா மியூசிக்கு, கர்நாடிக் மியூசிக்னு பிரித்து கேட்குறாங்க தவிர மியூசிஷியன்ஸுக்கு வந்து அந்த பிரிவே கிடையாது. ஸோ அவங்க என்ன சினிமாவில் வாசிக்கிறவங்க நாளைக்கு கர்நாடிக் கச்சேரிக்கு வருவாங்க, கர்நாடிக் பாடுறவங்க அதை போய் கேட்பாங்க, எல்லாமே இருக்குது. அதனால அதில் ஒரு இன் டுடேஸ் திங் மியூசிஷியன்ஸ் பார்க்குறது அந்த இது பிரிவே கிடையாது. ஸோ எவ்ரிபடி டஸ் எவ்ரிதிங். பட் அந்த ஒரே ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இசை அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இப்போ ஒரு கான்செர்ட் சைஸ் நம்ம பார்க்குறப்போ ஏஆர் ரஹ்மானுக்கோ இளையராஜாக்கோ நடக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கர்நாடக சங்கீதத்துக்கு நடக்கிறது இல்லை. லைக் அந்த கெப்பாசிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் இல்லை, அது நடக்கிறது இல்லைங்கிறது வந்து அதான் நான் சொல்கிறேன். இப்போது நடக்கிறது இல்லையா இல்லை நடந்து நம்ம பார்க்கலையாங்கிறது தான் விஷயம். ஓகே, நடக்கிறது. இப்போது நீங்கள் திருவையாறு போனீங்கன்னா அங்கே அந்த கெப்பாசிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஓகே. திருவாரூர் போனீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் நார்த்தில் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஆல் நைட் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். நானே பாடியிருக்கேன். டேராடூனில் ஆல் நைட் ஃபெஸ்டிவல் பாடுறச்ச ஒரு பெரிய கிரவுண்டு இதே மாதிரி தான் இவங்க பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அதனால நடக்கிறது, நம்ம பார்த்தோமாங்கிறது தான் விஷயம்.
ஓகே. ஸோ அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறது நம்ம பார்க்கல, அவ்வளோதான். பார்த்தா இருக்கு. ஓகே. அண்ட் கர்நாடக சங்கீதம் நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் அதர் மியூசிக்ஸ் நீங்கள் கேட்பீங்க, கசல்ஸ், சூஃபி எல்லாமே நீங்கள் கேட்டுருப்பீங்க. ஸோ வாட் மேக்ஸ் சம்திங் யூனிக் கம்பேரிட்டிவ் அதர் ஜானர்ஸ்? கர்நாடிக் வந்து வாட் மேக்ஸ் வாட் யூனிக் கர்நாடிக் மியூசிக்? சம்திங் யூனிக் அபவுட். இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிற இருந்ததுனால எப்பவுமே எனக்கு வந்து தி ஃபோக்கஸ் ஹஸ் பீன் ஆன் அதில் இருக்கிற உள் விஷயங்கள். பாடுறதுனாலும் சரி, மிருதங்கனாலும் சரி, வயலினாலும் சரி, வீணையாலும் சரி, ஃப்ளூட்டாலும் எதானாலும் என்ன பீஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்காக இருந்தாலுமே அந்த அதோட உள் விஷயங்கள் அது வந்து அதை நாங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா ஸ்கல்ப்சர் கம்பேர் பண்ணுவோம். ஸ்கல்ப்சரில் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க வந்துட்டே இருக்கும். கரெக்ட். அது ஒவ்வொரு தடவையும் பார்க்குறத புது புது டீட்டெயில்ஸாக வரும். அதே மாதிரி தான் இந்த சங்கீதம் வந்து அதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்து படிச்சுட்டு கேட்டிங்கன்னா கேட்க அதே சேம் மியூசிக்கை கேட்க அதுலேயே இன்னும் விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச எல்லா சங்கீதத்துலையும் இருக்குது. பட் எனக்கு பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்போஷர் அண்ட் அப்ரிங்கிங் எனக்கு அதை தான் மெயினாக கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா எப்படி கேட்கணும். ஓகே. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த சங்கீதம் கேட்கணும், அது அதை கேட்குறது என்ன கேட்குறோம், நம்ம காதில் என்ன விழுறது, என்ன விழணும், இதெல்லாம். அதனால ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம எல்லாமே கேட்குறோம், கசல், சூஃபி எல்லாமே கேட்குறோம். ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த புரிதல் வந்து பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்போஷர் அண்ட் அப்ரிங்கிங் இதில் ஒரு லெவல் ஜாஸ்தி. ஓகே, அவ்வளோதான். ஓகே, thanks. So thank you so much for the wonderful time. No problem. விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. We are so much happy to have you. No problem. Absolute pleasure performing for the Provoke Art Festival. நான் 2 years நடக்கிறது இல்லை? Yes, it's the second year. It's second year. So to showcase all these arts is a very special thing. That too to நீங்கள் சொன்னீங்களே அந்த ராஜா சார், ரஹ்மான் சாருக்கு வர கெப்பாசிட்டி இதுக்கும் வரும். உங்கள் ஃபெஸ்டிவல்லே வரும், நீங்கள் அங்கேயே பார்க்கலாம். ஓகே, கிரேட் சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.